ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இன்னைக்கு வீடியோவில் என்னோட டெலிவரிக்கு 1 வீக் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். என்னோட டெலிவரிக்கு 2 days பிஃபோர் தான் என்னோட பர்த்டே இருந்தது. ஸோ பர்த்டே வீட்டில் நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்தது. ஏன்னா வந்து இன்னும் ஃபியூ டேஸில் வந்து எனக்கு டெலிவரி ஆகிடும் அப்படின்றது. அண்ட் பாப்பாவும் என் கையில் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தது. அண்ட் இந்த பர்த்டேக்கு பெருசாக எங்கேயும் வெளியே போகல, வீட்டில் தான் ஃபேமிலியோடு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்பவே நல்லாவே இருந்தது. குட்டியாக ஒரு செலப்ரேஷன், கேக் கட்டிங் அண்ட் அதுக்கப்புறம் டின்னர்லாம் சாப்பிட்டோம். அண்ட் காலையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து வீட்டில் என் கூட இருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக போச்சு இன்னைக்கு டே. கேக் சாப்பிட்டதுக்கப்புறம் பேபி லைட்டாக என்ன கிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து என் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி பேபி வந்து கிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என் அக்கா வந்து டச் பண்ணி பார்த்தா பேபி நல்லாவே வந்து மூவ் ஆகிட்டு கிக் பண்ணிட்டு இருந்தது. யூஸ்வலாக என் வீட்டில் எல்லாருமே வந்து அப்பப்போ பேபி கிட்ட கொஞ்சம் டைம் பேசுவாங்க. ஸோ யார் பேசினாலுமே பாப்பா வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரி என் அக்கா டச் பண்ணும்போதும் பாப்பா வந்து கிக் பண்ணிட்டு இருந்தா நல்லா. அப்போ எனக்கு தெரியாது எனக்கு கேர்ள் பேபி தான் பொறக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிம்டம்ஸ்லாம் வச்சு எல்லாரும் எனக்கு கெஸ் பண்ணது என்னன்னா பாய் பேபி தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ கேக் கட்டிங்லாம் முடிச்சு ஆஸ் யூஷுவல் ரிச்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ வாட்ச் தான் வந்து எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. இந்த பர்த்டே எப்படி ரொம்ப சிம்பிளாக போச்சு, அந்த மாதிரி இந்த வாட்டி என்னோட பர்த்டே கிஃப்ட்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன், சில்வர் இதில். அதே மாதிரி எனக்கு வந்து வாட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்தது. இந்த டைப் ஆஃப் வாட்சும் என்கிட்ட இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாட்ச். பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. மேம் வந்து எனக்கு வந்து எப்போனாலும் உங்களுக்கு பெயின் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நானும் ஓகே, நம்மளுக்கு தூங்கும் போது பெயின் வருமோ இல்லை காலையில் வருமோ அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் மேம் எனக்கு சொல்லி ஒரு 2 days கிட்ட ஆயிடுச்சு, எனக்கு எந்த பெயின் எதுவுமே வரல. சப்போஸ் உங்களுக்கு பெயின் எதுவும் இல்லைன்னா நீங்களே டைரெக்டாக வந்து அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து எதுக்கும் நம்ம வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேக் வந்து நான் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஆல்மோஸ்ட் 38 வீக்ஸ் வந்து தாண்டிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து என்னோடய டாக்டர் நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்னோடய பேக் எல்லாம் பேக் பண்ணி நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ என் பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் உங்களோட ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு என்னென்னலாம் பேக் பண்ணீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னோடய பேக்கை பேக் பண்ணுறதுக்கு என்னோடய அக்கா பையன் ஹெல்ப் பண்ணால். ஸோ சித்தி நானும் உங்கள் கூட சேர்ந்து பேக் பண்ணுறேன், பாப்பாவுக்கு எனக்கும் பேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பேக்கிங் பண்ணோம். குட்டி பையன் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணேன் இந்த பேக்கிங்க்கு. நான் வந்து ஜஸ்ட் பேசிக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் எனக்கான திங்ஸ் மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். பேபிக்கானது எதுவுமே நான் எடுத்து வைக்கல. பிகாஸ் நான் பேபிக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் எல்லாமே நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆர்டர் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சரியா எடுத்து சரியா இரு, சித்தி என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. சரிதா, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். ம் ம் இந்த சைடு வச்சிடலாம், இங்கே தான் ஃப்ரீயாக இருக்கு. இங்கே இருக்கட்டும் டவல். ஓகே இருந்தா அதுக்குள்ள பாய் சொல்லிட்ட எப்படி யார் பேசுறது?
dress, hot pack, makeup kit. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீடிங் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். சித்தி பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் ஃபீட் பண்றதுக்கு. அப்புறம் இன்னர் வேர்ஸ்லாம் வச்சிருக்கோம். அப்புறம் டவல், ஹாட் பேகு, அதுக்கப்புறமா மேக்கப் கிட்டு, டாய்லெட்ரிஸ் இது எல்லாமே வச்சிருக்கோம். Bye. Put the like and subscribe. இந்த வீடியோ நான் கண்டிப்பா பார்ப்பேன். ஸோ நாங்கள் குயிக்காக எங்களோட ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணிட்டோம். அண்ட் தம்பி வந்து எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் தம்பி நெக்ஸ்ட் வந்து எனக்கு பேசணும், எனக்கு என்ன பேபி வேணும்னு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால வந்து அவனுமே வந்து வீடியோவில் வந்து பேசியிருப்பான். To life Jesse life episode, please put the like and subscribe. I want a boy baby. I want a boy baby because I like boy. Bye. Put like and subscribe. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆயிடுச்சு, எனக்கு பெயின் எதுவுமே வரல. ஸோ அதனால நாங்களே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். அண்ட் மேம் வந்து காலையிலே வந்து அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு வந்து 38 வீக்ஸ் 2 days. அப்போது 38 வீக்ஸ் தாண்டிட்டதுனாலே நம்மளுக்கு வந்து எப்போ வேணாலும் பேபி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு யூஸ்வலாகவே எனக்கு வந்து என் ஃபேமிலியில் வந்து யாருக்குமே வந்து லேபர் பெயின்லாம் வராது. ஸோ அதனால் வந்து நானுமே வந்து சரி ஓகே போயிட்டு அட்மிட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்டியூஸ் பண்ணால் தான் பெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே மைண்ட் செட்டப் பண்ணி ரெடி ஆகிட்டேன். ஆஸ் யூஷுவல் ஃபேமிலி ரிச்சுவல்ஸ் ஒரு குட்டி ப்ரேயர் போட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் பிளஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு காலையில் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே நம்ம காலையிலே போகிறோம், அன்னைக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் நாங்கள் காலையில் ஏர்லியாகவே போனோம். மேமும் காலையிலே வந்துருங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கிளம்புனது வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே மார்னிங் ஒரு அரௌண்ட் 8க்கு நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம். அண்ட் நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு ரெடி ஆகி தான் போயிருந்தேன். ஏன்னா வந்து அங்கே போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் என்ன நம்மளுக்கு தெரியாது, சாப்பிட சொல்லுவாங்களா என்னன்றது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வீட்டிலே வந்து லைட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். மார்னிங் அரௌண்ட் ஒரு 8 o'clock மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஸோ அங்கே போயிட்டு அட்மிஷன்லாம் போட்டோம். அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரூமுக்கு வந்து எங்களை வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ரூம் எங்களுக்கு ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்துட்டாங்க. அந்த ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 10 o'clock டாக்டர் வந்தாங்க. டாக்டர் வந்து எனக்கு வந்து கத்தீட்ரல் வச்சாங்க. ஸோ லைக் ஒரு டியூப் மாதிரி ஒன்று வச்சாங்க. அதை வச்சுட்டு அது வந்து 3 to 5 சென்டிமீட்டர் வந்து டைல்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீழே விழுந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 hours எனக்கு அது வந்து கீழே வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து லேபர் வார்டு போயிட்டேன். லேபர் வார்டு போயிட்டு அப்போவே வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அப்போத்துலேருந்து நான் வந்து எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நைட் மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 10 o'clock வந்து எனக்கு வந்து ஜெல்லு வச்சாங்க. ஜெல்லு வச்சுட்டு மார்னிங் 4 o'clock வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டாங்க. அதுக்குள்ளே நடுவில் வந்து நிறைய டைம் வந்து எனக்கு வந்து அப்பப்போ பேபியோட மூமெண்ட் எப்படி இருக்குது, பேபி ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் அப்போயே எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. அண்டு நெக்ஸ்ட் டே தான் எனக்கு பாப்பா வந்து பிறந்தா. ஸோ பாப்பா பிறந்து ஒரு 3 days நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ என்னோடய லேபர் ஸ்டோரி என்ன, எனக்கு எப்படி வந்து டெலிவரி ஆச்சு என்னன்றதை நான் வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோடய பாப்பா டெலிவரி ஆனது அண்ட் அந்த 1 week கம்ப்ளீட்டாக எனக்கு எப்படி போச்சு அப்படின்றது தான் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோடய டெலிவரி ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவை மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க தான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் என் ஃபேமிலியில். ஸோ நெக்ஸ்ட்டு என் பாப்பா வந்துட்டதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு குட்டி பாப்பாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக பார்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டாட்டா, பை பை.